விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நிறைவடைந்ததை தொடர்ந்து பக்தர்கள் மொய் செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, திருக்கல்யாண வைபவத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. தற்போது மொய் செலுத்தி வருகிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க இதுக்காக? மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருக்கல்யாணம் 8:30 முதல் 9 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக மக்கள் சாப்பிடுவதற்காக மதுரையில் உள்ள சேதுபதி பள்ளியில் பிரம்மாண்டமான விருந்து நடைபெற்று வருகிறது. காலையில் விருந்து சாப்பிட்டுட்டு போனவங்க இப்ப திருக்கல்யாணம் முடிஞ்சு பக்தர்கள் கூட்டம் படிப்படியாக அதிகரிச்சிருக்கு. அதனால அதிகரிச்சுட்டு போறவங்க எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு நீங்க காட்சிகளே பார்க்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதாவது மாப்பிள்ளை வீட்டு விருந்துக்கு சாப்பிட வந்த மக்கள் பக்தர்கள் எல்லாமே இந்த விருந்துக்கு தங்களால முடிஞ்ச மொய்ப்பணத்தை செலுத்திட்டு போறாங்க. மொய்ப்பணத்தை செலுத்திட்டு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா வேலிகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மொய்ப்பணம் செலுத்த வர்றீங்கன்னா அவங்கள்ட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல, போன்பே, ஜிபே என்ற டிஜிட்டல் பண வரித்தனையிலும் பண்ணலாம். தங்களால் முடிந்த பணத்தை நீங்க செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்று போகலாம். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இங்கிருந்து மொய்ப்பணத்தை செலுத்திட்டு போறவர்களுக்கு மரியாதை நிமித்தமா பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிட்டு வீட்டுல போகும்போது வெத்தலை பாக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்க இருந்து போற பக்தர்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்க கொடுத்து இன்முகத்தோட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வகையில இன்று மொய் செலுத்த வந்த பக்தர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அம்மா, சொல்லுங்க, நீங்க இந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு மொய் செலுத்த வந்திருக்கீங்க, நல்ல தரிசனம் கிடைச்சா? இந்த மொய் செலுத்துறது எதற்காக, உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சு மொய் செலுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இது திருக்கல்யாணம் மீனாட்சி சொக்கரோட திருக்கல்யாணம். இது நாங்க எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ விருந்து சாப்பிட்டு மொய் எழுதிட்டு போறோம். நாங்க நினைச்சது நடக்கணும்ன்றதுக்காக மீனாட்சியை பார்த்து மொய் எழுதிட்டு எங்களால முடிஞ்சது 200, 500 அந்த மாதிரி இதுல இருக்கு. அதை நாங்க செஞ்சுட்டு போறோம். விழா ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அரேஞ்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மரியாதை நிமித்தமாவும் இருக்கு, சாப்பாடும் நல்லா இருக்கு. நீங்க இப்ப கொஞ்சம் வயதுல மூப்பு இருக்கீங்க, பல திருக்கல்யாணத்தங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த திருக்கல்யாணத்துல மொய் செலுத்துறதுல என்ன சிறப்புகள் இருக்கு, அது கொஞ்சம் தெளிவா பண்ணா நல்லா இருக்கும். சிறப்பு நல்லா மீனாட்சி மகள் மொய் செய்யறாங்க. ஒரு சந்தோஷம் மனசுல. சாப்பிட கவனிக்க வைக்க இருக்காங்க, நல்லா செய்யறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் விருந்து நல்லா கவனிச்சுட்டாங்க. அம்மா மீனாட்சி அம்மா நல்லா படியாளக்கிறாங்க. வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நம்மளோட நம்ம மகிழ்ச்சி நல்லா கைசோடு இருக்காங்க, நல்லா கவனிக்கிறாங்க. ஆனா வரவேற்பு மாதிரி எல்லாம் கொடுத்து நல்லா இது பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மீனாட்சி ரொம்ப போற்றி. ஐயா, நீங்க சொல்லுங்க, ரொம்ப வருஷமா இந்த ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ஏற்பாடுகள் இருக்கு? மக்கள் எப்படி வர்றாங்க? எவ்வளவு ஆர்வத்தோட மொய் செஞ்சுட்டு போறாங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வெத்தலை கொண்டு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஜனங்க நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் வெத்தலை வாங்குறாங்க, மொய் செய்யறாங்க, நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அருப்புக்கோட்டையில் செந்தூரான் வெத்தலை கடையிலேருந்து 160 கிலோ வெத்தலை. இப்ப பாத்தீங்கன்னா மொய் செய்ய வந்தவங்க மற்றும் எல்லாருமே பார்த்தா மிக ஆர்வத்தோட மொழியை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்ட நெரிசல இருந்து மக்களை காப்பாத்திருக்காங்க. அங்கங்க தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. வரிசையாக, அதாவது ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பணியில ஈடுபட்டு போறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு இன்முகத்தோட மொழியை செஞ்சுட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. விக்னேஷ். இளையராஜா, திருக்கல்யாணம் முடிந்தாலும் கூட இன்னும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணமே இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. சாமியை தரிசனம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கு? சாமியை தரிசனம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வரிசையில லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்காங்க. ஒவ்வொருவரும் வரிசைப்படிதான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த விருந்து என்று பாத்தீங்கன்னா 6 வகையான சாப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இப்ப மதிய சாப்பாடு வரவங்களுக்கு எல்லாம் தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் 6 விதமான சாப்பாடு கொடுறாங்க. மாலையும் இந்த விருந்து தொடர்கிறது. அடுத்த முக்கிய நிகழ்வாக மதுரையே ஒரு கூட்டத்துல திளைக்க போன விழானா ஆத்துல அழகர் இழகிற விழாக்கள் தான் வருகிற வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வை நோக்கித்தான் பக்தர்களும் மக்களும் வெகு சிறப்பாக இந்த நிலாவை நோக்கித்தான் ரொம்ப முன்னோக்கி காத்திருக்காங்க. விக்னேஷ். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி இளையராஜா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.